ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரிங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் 1 வீக்காக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த துவையலை ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 10 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாங்க. வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலிக்கு குட் பை சொல்லிடலாம். முதல்ல பிரண்டையை எடுத்து எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. பிரண்டையை வெறும் கையில் க்ளீன் பண்ணாதீங்க, இட்சிங் வர ஆரம்பிச்சிரும். அதனால் கையில் நல்லெண்ணெயை தடவி கட் பண்ணுறது நல்லது. ஓரத்தில் இருக்க இந்த நாரெல்லாம் 4 சைட்ஸும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணணுங்க, இல்லைன்னா சாப்பிடும்போது நாக்கு தொண்டையெல்லாம் அரிக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெயை ஊற்றி 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆனதும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே ஆயிலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லெண்ணெயில் இல்லை நெய்யில் தாங்க ஃப்ரை பண்ணணும், வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. பிரண்டை நல்லா சுருண்டு வதங்கினதும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு 15 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி விட்டு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் பூண்டு போட மறந்துட்டேன், அதனால் தனியாக வதக்கி அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டேங்க. இந்த தொகையில் இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.